இரக்கமுள்ள தந்தையாகிய கடவுளே, வானத்திலும் பூமியிலும் எங்கள் பாவங்களை மன்னிக்க ஒருவருக்கே அதிகாரம் உண்டு. மகிமையாகவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் அருமை இரட்சகரான இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபத்தை தாழ்மையோடு எடுக்கிறோம் பிதாவே, ஆமென். நம் சபை அறிந்திருக்கலாம். வேத வாசிப்புகளாக கடந்து போகிற நேரம் நம் யாவரும் எழுந்து நின்று நாம் வாசிக்கும்படி கொடுக்கப்பட்ட வேத பகுதி மத்திய எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 47 வசனங்கள் தொடங்கி 56 வசனங்கள் முடிய சபையின் முன்பாக யாரோ ஒருவர் வந்து வாசிக்கும்படி கேட்கிறேன். மத்திய எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் வசனங்கள் 47 தொடங்கி 56 முடிய நாம் வாசிக்க கேட்போம். புதிய ஏற்பாட்டின் பக்கம் 42வது பக்கம் ஞாபகம் திருப்பிக் கொள்வோம். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் மத்தேயு 26ஆம் அதிகாரம் வசனம் 47 தொடங்கி 56 முடிய. அவர் இப்படி பேசுகையில் 12 ஒருவனாகிய யூதாஸ் வந்தான். அவனோடு கூட பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்துக் கொண்டு வந்தார்கள். அவரை காட்டி கொடுக்கிறவன், நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன்தான் என்னை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லி இருந்தான். உடனே அவன் இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கையை போட்டு அவரை பிடித்தார்கள். அப்பொழுது இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன் கை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதர வெட்டினான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு. பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள். நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கும் அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? அப்படி செய்வேனேயானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் என்றார். அந்த வேளையிலே இயேசு ஜனங்களை நோக்கி, கல்லனை பிடிக்க புறப்படுகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்துக்கொண்டு என்னை பிடிக்க வந்தீர்கள். நான் தினந்தோறும் உங்கள் நடுவிலே உட்கார்ந்து தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. ஆகிலும் தீர்க்கதரிசிகள் எழுந்திருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவைகள் எல்லாம் சம்பவிக்கிறது என்றார். அப்பொழுது சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். ஆமென். வாசிக்க வேண்டிய வேத பாடம் முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. நாம் நின்ற வண்ணமாய் மாறி மாறி வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 20வது சங்கீதம். நான் வாசிக்க சபையார் வாசிக்கும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 20வது சங்கீதம், பழைய ஏற்பாட்டின் பக்கம் 681. 20வது சங்கீதம் வசனங்கள் 1 தொடங்கி 9 வசனங்கள் முடிய நாம் மாறி மாறி வாசிப்போம். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சல்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது அனுகிரகம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். சில ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். நாம் யாவரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தாவே ரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக என்றார் என்பதை பிதா குமாரர் பரிசுத்தாவி
கர்த்தாவிற்கு மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதும் சதா காலங்களிலும் அவர் ஒருவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். சபையார் உட்காரலாம். வழக்கமுள்ள சபைக்கு உண்டான அறிவிப்பு. ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஓய்வு நாள் ஆராதனை 9:30 மணியிலிருந்து 11:30 மணி வரைக்கும் நடைபெறும். அதில் யாவரும் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன். புதன்கிழமை தோறும் குடும்ப ஜெபம் இரவு 7 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் நடைபெறும். குடும்ப ஜெபம் உங்க வீட்டில் வைக்கணும்னு சொன்னீங்கன்னாக்கா அதுக்கு நீங்க குரூப்லயோ இல்லை தமிழுக்கு நீங்க சொல்லலாம். குடும்பத்தில் ஜெபம் வைக்கப்படும். வெள்ளிக்கிழமை தோறும் உபவாச கூட்டம் 10 மணிலிருந்து 12 மணி வரைக்கும் நடைபெறும். யாவரும் கலந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன். சிறு பசங்க அமைதியானமா, சின்ன பசங்க. சரி, இந்த வாரம் திருமண நாள், பிறந்த நாள், விசேஷித்த நாள் யாருக்காவது இருக்குதா? மஜாலி ஓகே. வேறாத காட்சி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சரி, சிறு பிள்ளைகள் லைன் இல்லைங்க, சின்ன பசங்க, சிறு குழந்தைகள் வேத வசனத்தை சொல்லுகிற நேரம், கர்த்தரால் கொடுக்கப்பட்ட சுதந்திரங்கள், வேத வசனத்தை சொல்லுகிற நேரம். அப்படியே மைக் கொடுமா, அவங்ககிட்ட மைக் கொடு. ஒருத்தர் வெரி குட். கிளாப் பண்ணுமா, கிளாப் பண்ணி உற்சாகப்படுத்தணும் குழந்தைகளை. வசனம் சொல்றதுனா கிளாப் பண்ணி உற்சாகம். சொல்லு. சரி, ஓகே. வெரி குட். என்னன்னா வெரி குட், வெரி குட். கிளாப் பண்ணுங்க, கிளாப் பண்ணுங்க, கிளாப் பண்ணுமா. பசங்களுக்கு வந்து கிளாப் பண்ணி உற்சாகப்படுத்துங்க. வெரி குட். கர்த்தரால் எல்லாம் கொடுக்கும். வெரி குட், வெரி குட். மும்பைக்காரன்னு சொல்லிட்டாங்க தமிழ்ல. கர்த்தர் என்றென்றாய் இருக்கிறார், நான் காத்தடிவேன். வெரி குட், வெரி குட். சூப்பர். நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள். மத்தேயு 15:28. வெரி குட். கிளாப் பண்ணுங்க, கிளாப் பண்ணுங்க எல்லாரும். பசங்க உற்சாகப்படுத்துங்க கிளாப் பண்ணி. கர்த்தருக்கு பயப்படுவர் அவர் வழியில் நடக்க. சொல்லு. கர்த்தருக்கு பயப்படுவர் அவர் வழியில் நடக்கிறவன் பாக்கியவான் ஆவார். வெரி குட், வெரி குட். ஆமென். ஹல்லேலூயா. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வார். 1 சாமுவேல் 26:25. வெரி குட். கிளாப் பண்ணுங்க எல்லாம். அபிலேஷ் வர சூப்பரா இருக்கு. வசனங்கள சொல்ல ஆரம்பிச்சிட்டான். கர்த்தர் மகனை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. அடுத்த வாரம் சிறு பிள்ளைகள் வந்து பாட்டு பாடணும். சரியா? ஒரு பாட்டு மாதிரி. சிறு பிள்ளைகள் வந்து அடுத்த வாரம், இப்போ இந்த வாரம் வந்து பிரைஸ் எல்லாம் கொடுக்க போறோம். பாரியா? பாடுவோம். குழந்தைய வந்து கிளாப் பண்ணி நல்லா உற்சாகப்படுத்தணும். சரியா? யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். வேதனை துன்பம் நெருங்கும் போதெல்லாம் காத்திடுவேனே, பேரிடுவாரே, காத்திடுவேனே, பேரிடுவாரே. யார் என்னை கைவிட்டாலும்
கிளாப் பண்ணுங்க, எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. வெரி குட். இந்த மாதிரி பாரு, எல்லாரும் பாரு எப்படி தனியாக வந்து பாடினா பார்த்தியா? இந்த மாதிரி பாடின ஒரு வாரம் ஒருத்தர் பாடின பாட்டு எவ்வளோ ரூபேஷ் பாரு, எவ்வளோ அழகாக பாடினாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சின்ன பசங்க அடுத்த வாரம் குரூப் சாங் பாடணும், சரியா? காணிக்கு அடுத்த வாரம் எடுக்க போகிறோம். காணிக்கு பாட்டு நீங்கள் தான் பாடணும், சின்ன பசங்க தான், ரைட்டா? மைக் பிடிச்சிங்களா போய் சண்டை போடாது பாடணும். மைக்கான வந்து டிச்சில் அடிச்சக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாம் இந்த திரு குழந்தைகளை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் வேத வாசனத்துக்குள்ள கடந்து போவோம். இந்த வேத வசனங்களை ஆசீர்வதிக்கும்படி சபையின் மத்தியிலே யாராவது ஒருவர் ஜெபிக்கும்படி நான் கேட்கிறேன். இந்த வேத வசனத்தை ஆசீர்வதிக்கும்படி நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாதத்தில் இந்த வேத வசனத்தை ஒப்பு கொடுத்து சபையின் மத்தியிலே யாராவது ஒருவர் ஜெபிக்கும்படி கேட்கிறேன். பிரேயர் பண்ணுங்க. ஆசீர்வதிங்க அப்பா. தகப்பனே சத்தியத்தை கேட்டு அப்பா அது பிரயோஜனமாக்கி எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. செய்கிறோம் அப்பா, பேசுகிற மகனை உன் பாதப்படி படிக்கிறோம். மகனை மறித்து நீங்கள் பேச போறீங்க. சத்தியத்தை நாங்கள் பொக்கிஷமாக எடுத்துன்னு போவோம். எங்களுக்கு இருவைக்காரும் அப்பா. எங்கள் எண்ணங்களை அப்பா எங்கள் எண்ணங்களை எங்கள் செதறாதபடி தாண்டவரே உங்கள் வேத வேக்க மட்டும் செய்யுங்க அப்பா. எங்களுக்கு இருக்கிற அந்த அப்பா அந்த சோர்வான ஆவியை நீங்கள் தூக்கி போட்டு ஆவியை நீங்கள் கொடுக்க போகிற வந்திருக்கிற ஒரு ராத்திரமாக நீங்கள் பேப்பராக போட்டு ஆசீர்வதிங்க அப்போ ஒரு ஒருத்தரும் குடும்பத்துக்கு எடுத்துன்னு போக திருவைத்தாருங்க. காத்து கொடுக்க வைத்தாருங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மெசேஜ் எடுக்க போகிறோம். சின்ன பசங்க அமைதியாக கேட்கணும், சரியா? நீங்கள் பேசி டிஸ்டர்ப் பண்ணினாக்கா மற்றவங்க கேட்குறவங்க என்ன ஆகும்? டிஸ்டர்பன்ஸ் ஆகும், சரியா? நம்ம அங்கே சர்ச்சு கட்டினதுக்கப்புறமா உங்களுக்கு தனியாக வந்து சண்டே கிளாஸ் நடப்போம். அங்கே நீங்கள் வந்து தாவீது கதை, எலியாவோட தாத்தாவோட கதை எல்லாமே உங்களுக்கு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஜாலியாக வெளியே போயிட்டு டான்ஸ் கூட ஆடலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாக்குத்தத்த காரியம் எதுனா கொடுக்கலையா? ஆண்டவரே, உன் கிருபையான சமூகத்தின் வாக்குத்தத்தை ஒப்பு கொடுக்கிற தகப்பனே, நம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தைகள் அப்பா. அந்த வார்த்தை எந்தெந்த குடும்பத்துக்கும் எந்த மனிதருக்கும் எந்த ஆத்மாவுக்கு கொடுக்கப்படுகிறதோ அதன் பிரகாரம் என் தேவனாகிய கர்த்தரை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உமது கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற இதயத்தை தாரும். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே சொந்தம். இந்த வாக்குத்தத்தை ஆசீர்வதிங்க, வழிநடத்தும் ஏசப்போடைய விடுகிறோம் பிதாவே. ஆமென். தள்ளாதீங்க, தள்ளாதீங்கம்மா. நேற்று ஒரு ஒருத்தர் எடுத்துங்க, ஒன்று வந்து எடுக்கணும். சேர்த்துக்க மொழி கூட வேணுமாம்மா எடுத்துக்கோ. சரி, உட்காருங்க, நம்பி உட்காருங்க. இந்த வாக்குதான் கட்டி வச்சுனா பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. வாக்குத்தத்தம்ன்றது கடவுள் உங்களுக்கு கொடுக்குறது, உங்க பர்சனலா நீங்க வச்சுக்கணும். அதை சரி, சபைக்கு கொடுத்த ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் தெரியும் இல்லையா? உபாகம் 28:12
ஹல்லேலூயா. அதை மறக்கூடாதுமா, அப்படியே வச்சுக்கோங்க. சரி, ஓகே. சின்ன பசங்க அமைதியா இருங்க, சைலண்டா இருங்க. வாக்கு தத்துவத்துக்கு பின்னாடி கட்டில இருக்கும், அந்த கட்டிலே கைப்பிடுறது தான் வாக்கு தத்துவம். சரியா? ஆண்டவர் வாக்கு தத்துவம் கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு அந்த கட்டளை இருக்கும் பின்னாடி, கண்டிஷன் பின்னாடி, கண்டிஷனுக்கு அப்புறம் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, சபைக்கு வந்து சைலண்டா இருங்க பசங்க. சைலண்டா இருமா. சரி, சபைக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் ஒருத்தர் வாசிக்கலாமா? யாருன்னா எழுந்திருந்து வாசிங்க. சபைக்கு கொடுத்த வாசகம் மத்திய உபவாகம புஸ்தகம் 28வது அதிகாரம் 12வது வசனம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதுவே நம் சபைக்கு கொடுத்த ஆசீர்வாதம். கட்டளை ஒருவர் எழுந்திருந்து வாசிக்கும்படி கேட்கிறேன். கட்டளை மத்தேயு 7வது அதிகாரம் 17வது வசனம். வாசனை 28 அதுக்குள்ளான கட்டளை. அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ. ஹல்லேலூயா. இதுவே நம் சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்தமானது. நாம் வேத வசனத்துக்குள்ள கடந்து போவோம். எல்லாரும் எபேசியர் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபத்தின் புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரத்தை நாம் இன்று ஒரு சில வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். சிறு பிள்ளைகள் பேசாம இருங்க, சண்டை போடாம இருங்க. இந்த வருடத்துல நம்ம ஸ்டார்டிங் என்ன பண்ணோம்? உபவாசத்தை குறித்து நம்ம தியானம் பண்ணோம். உபவாசத்துக்கு அப்புறமா எப்படி இருக்கணும்? கர்த்தருடைய சமூகத்துல நம்ம இந்த வருஷம் அவருடைய கிருபையில பலப்பட்டு இருக்கணும். சரியா? அவருடைய சத்தியத்துல பலப்பட்டு இருக்கணும். இப்படி நம்ம தியானம் பண்ணோம். முதல் ஆராதனையில நம்முடைய பிஹேவியர். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேதவசனம் பாத்தீங்கன்னாக்கா, ஒரு பரிசுத்தவான்களுக்கென்று கடவுள் கொடுத்திருக்கிற ஒரு சில கேடகங்களை குறித்து நம்ம என்ன பண்ண போறோம்? ஏற்கனவே அது வந்து சிஎஸ்சி சர்ச்சில் நான் சொல்லியிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு சில கேடகங்கள் குறித்து நம்ம தியானம் பண்ண போறோம். இந்த வருஷத்துல நம்ம என்ன பண்ணோம்? இப்படிதான் இருக்கணும். ஹல்லேலூயா. சைலண்டா இருந்தீங்கன்னாக்கா சீக்கிரம் மெசேஜ் முடிச்சுட்டு உங்களுக்கு எல்லாம் பிரைஸ் கொடுப்பேன். நீங்க டிஸ்டர்ப் பண்ணிருந்தீங்கன்னாக்கா பிரைஸ் வந்து கேன்சல். லேட் ஆயிடுச்சுனாக்கா கேன்சல் ஆயிடும் பிரைஸ். மொதலாக மொத்தம் வாங்கி போயிடுமா தெரசாக்கா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் தூங்கிட்டீங்களா? வேற என்ன போயிட்டீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 11வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வ ஆயுர்வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. 10வது வசனம் சொல்லுது, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படுங்கள். என்ன கர்த்தருடைய சத்துவம்? சத்துவம்னா என்ன? சத்துவம்னா பாத்தீங்கன்னாக்கா வல்லமை, ஆற்றல், வலிமை அப்படின்னு குறிப்பிடலாம். கர்த்தருடைய சத்துவமும் கர்த்தருடைய வல்லமையும் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வேத வசனம் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வருஷத்துல நம்ம விசுவாசிகள், நம்ம சபை மக்கள் எப்படி இருக்கணும்? சரியா? ஒரு மனுஷன் ஒரு சமூகத்தை சொல்லுவாங்க, ஒண்ணு பணம் இருக்கணும், இல்லைன்னா சொல்லுவாங்க ஜனம் இருக்கணும். கரெக்டா? ஜனங்கள் குடும்பத்திலையும் கை வைக்கிறதுக்கு பயப்படுவாங்க, பணங்கிற குடும்பத்திலையும் கை வைக்கிறதுக்கு பயப்படுவாங்க. ஹல்லேலூயா.
ஆனா ஆண்டவர் இந்த வேதத்தை சொல்றாரு, யாருமே நமக்கு வேணாம், பணம் நமக்கு வேண்டாம், ஜனமும் நமக்கு வேண்டாம். அல்லேலூயா. நம்ம கர்த்தரே நமக்கு வல்லமையும் ஆற்றலும் உடைய தேவன். அல்லேலூயா. ஒரு விசுவாசிக்கு இந்த உலகத்துல சரியா வருகிற அந்த சோதனைகள் மத்தியில அந்த விசுவாசி எப்படி இருக்கணும் அப்படின்றதான் அந்த வேத வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா. அங்க சொல்றாங்க, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுதங்களை நீங்க தரிச்சுக்கோங்க. இங்க பாருங்க, பிசாசோட வல்லமைன்னு போடல, எப்படி பிசாசோட வல்லமையில நீங்க எதிர்த்து நிற்கும்படின்னு போடல. அப்ப பிசாசுங்க எப்படி மீன் பண்றாங்கன்னா, அவங்க ஒரு தந்திரக்காரர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் ஒரு தந்திரக்காரன் பிசாசு. கடவுளை எதிர்க்கிற வல்லமை அவன் கிடையாது, கடவுளை செய்ய தடுத்து வல்லமை அவன் கிடையாது. கடவுளுடைய அவருடைய செய்கையை தடுத்து அவன் வல்லமை கிடையாது. அவன் யார்? அவன் ஒரு தந்திரக்காரன். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் வாசிப்போம் இல்லையா? துன்மார்கனுடைய ஆலோசனை கடவாது, பாவிட வழியில இல்லாத, பரியாசம் பேசுற உட்கார இடத்துல கூட உட்காராது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மாதிரி பிசாசான வந்து தந்திரக்காரனா. இந்த தந்திரக்காரனை நம்ம எதிர்த்து நிக்கணும்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அப்படித்தான் அந்த வசனம் நமக்கு சொல்லுது. நீ எப்படி எல்லாம் தந்திரம் பண்ணுவாங்க பார்த்துக்கோங்க. 12 வாசிங்க, 12 வாசி, மைக்ல வாசிங்க. 12 வாசி. ஏனெனில் மாம்சத்தோடும், இங்க பாருங்க, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் மட்டுமல்ல. இது ஏன் அதுல மட்டுமல்ல? மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் மட்டுமல்ல ஏன் போட்டுருக்காங்க? ஏன்னா மாம்சத்தையும் ரத்தத்தையும் கொடுத்தது யாரு? கர்த்தர் கொடுத்தாரு நமக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசு கொடுக்கல, நம்மள உண்டாக்குனது. நமக்கு மாம்சத்தையும் ரத்தத்தையும் கொடுத்தது கர்த்தர். ஆனாங்க மட்டுமல்ல அப்படி மென்ஷன் பண்றாங்க. அதான் மட்டும் இல்ல, சரி இல்ல. அதாவது மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் மட்டும் இல்ல. சரி, மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும் அவர்களுடைய சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா. எத்தனை போராட்டம் பாருங்க ஒரு விசுவாசி, எத்தனை போராட்டம் பாருங்க. இந்த மாம்சத்தோடு மட்டும் இல்ல, துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகளுக்கும் வான மண்டலங்களிலே இவங்களால இது மட்டும் முடியும். ஏசப்பட்டு காட்டுறாருல, என்ன காட்டுறான் பிசாசு? இதோ இந்த உலகத்துல இந்த சகலமும் என்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்குது, நீ என்ன பண்ண சாஸ்திரமா இது பழி சொல்ல. ஆண்டவர் சொல்ற உலகத்தின் அதிபதி வருகிறார், அவனுக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை. உங்களுக்கு அதிபதினு சொன்னாரா? நமக்கு அதிபதியானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அங்க ஏன் வந்து தனித்துப்படுத்தி காட்டுறாங்கன்னா, இந்த மாம்சத்தை ரத்தத்தை கொடுத்தது யாரு? நம்முடைய ஆண்டவர். இந்த மாம்சத்துக்கும் ரத்தத்துக்கும் இந்த பூமியில கிடைக்கிற சோதனைகள் இந்த வழியில வருமா? அதிகார சோதனைகள் வரும், அந்தகார சோதனைகள் வரும், துரைத்தனங்களின் சோதனைகள் வரும். உன் ஜபத்துக்கு மேல பரலோகத்துக்கு போக முடியாத தடைகள், வான மண்டல சேனைகள் சோதனைகள் வரும், பொல்லாத ஆவிகள் சோதனைகள் வரும். இதெல்லாம் யார் கொடுப்பா? இந்த பிசாசான தந்திரமா கொண்டு வருவான். ஒரு இடத்துல நீ வேலை செய்யறனாக்கா உன்னை தந்திரமா உன்னை முன்னேற்ற கூடாதபடி பிசாசு என்ன பண்ணுவான்? தந்திரங்களை திட்டுவான். ஒரு துறையில நீ வளர்ந்துட்டு வரணும் வச்சுக்கோங்க, உன்னை முன்னேற்ற விட மாட்டான். ஜபம் பண்ண ஜபத்தை என்ன பண்ண, ஒழுங்கா ஜபம் பண்ண விட மாட்டான். சில பேர்லாம் கண்ண மூடி ஜபம் பண்ணா அப்படியே கையா மொய்யான மீன் மாறு மட்டும் பேர் சந்தின அப்படியே. ஹல்லேலூயா. சில பேர்லாம் ஜபம் பண்ணனாக்கா நம்மளாம் அப்படியே கண்ணை முன்னா போதும் மீன் மார்க்கெட் மாதிரி தான் சொல்லுவாங்க. நானோட ஜபம் எங்கேயோ போவோம், நம்ம எங்கேயோ இருப்போம். ஹல்லேலூயா. பிசாசோட தந்திரம் அது, பிசாசோட தந்திரம் அது. இதை நம்ம மேற்கொள்ளணும்னா
மேற்கொள்ளணும்னா என்ன பண்ண முடியும்? உங்கள்கிட்ட பணம் தான் ஆகுமா? இல்ல ஊரெல்லாம் உன் ஜனம் தான் ஆகுமா? பிசாசு என்னை வந்து நீ சோதனை கொடுக்குறேன்னு சொல்லி நீ பிசாசு கத்திட்டு குத்து முடியுமா? ஏங்கலாம் தெரியுமா? ஹல்லேலூயா. பண்ண முடியுமா? நம்ம கண்ணுக்கு தெரியறானா? அதனால தான் என்ன சொல்லிக்கிறாங்க? தந்திரக்கார். ஹல்லேலூயா. பிசாசனவன் தந்திரக்கார். நீ போற இடத்துல எல்லாம் உன்னை எங்க வந்து ஸ்லிப் பண்ண வைக்கலாம், உன்னை எங்க வந்து விழ வைக்கலாம், உன் நாவை எப்படி புடுங்கலாம், வாயில வார்த்தையில புடுங்கலாம். ஹல்லேலூயா. ஒரே திட்டு. ஆமா, வாயை நீ அடக்கும் முதல்ல. ஆலோசனை பிசாசிய வாய நம்ம நாவுக்கு எடுத்தாலும் நமக்கு பக்கத்து ஒரு ஆண்டவர் உடனே ஒரு ஆலோசனை வைக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வல்லமை எங்க மேற்கொள்ள முடியும் நம்மனாக்கா கர்த்தர் கொடுக்கிற ஆயுதங்கள். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் நமக்கு விரோதமா பாவம் செய்யறான்னு வச்சுக்கோங்க, ஒரு மனுஷன் நம்ம கிட்ட சண்டை வலிக்கிறான்னு வச்சுக்கோ, உன்னை நீ வேலை சேர்த்து உன்னை கெடுக்கிறான், நீ ஜெபம் பண்ண பொண்ணு தடுக்கிறான், நீ முன்னேறக்கூடாதபடி உன்னை வந்து கெடுக்கிறான். ஒரு மனுஷனா பண்ணலாம், நீ உன் கத்தியத்தை உனக்கு வந்து ஜனங்குதா ஜனத்தோடு கூட போயிட்டு என்ன சொல்லுவாங்க காலத்துல வெல்கம்பு அருவா வச்சுங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அறுபது வருஷம் வாடா கிட்ட வரையா இல்லைன்னுவாங்க, ஆனா அங்கேதான் இப்ப வரமாட்டாங்க. ஹல்லேலூயா. நான் பாத்துக்கிறேன் அந்த சண்டிகளை நம்ம ஊர்ல, நான் பாத்துக்கிறேன். ஹல்லேலூயா. மனுஷங்க நமக்கு விரோதமா எழும்புனா என்ன பண்ணலாம்? நம்ம போய் சண்டை போடலாம். இல்ல உனக்கு பயப்படுவாங்க, ஐயோ அந்த குடும்பத்துல கை வைக்காதுப்பா, ஓ அது மோசமான குடும்பம், அங்க கை வச்ச நீ காலி, அவனை தொட்டனா நீ கேட்டானுமா. பிசாசுக்கு அதெல்லாம் தெரியாது. உன் என்ன பண்ணுவான்? உன் ஜனத்தெல்லாம் பார்க்க மாட்டான், தனித்தனியா உன்னை டார்கெட் பண்ணுவான். எப்படி? தனித்தனியா டார்கெட் பண்ணுவான். உன்னை கெடுக்கிறதுக்கு உன் கூலியா இருப்பான். உன் எதிரி உன் கூட வர முடியாது. யார் மூலியமானா தூது அனுப்பணும். அவன் என்ன பண்றான் போய் பாட்டுவா. அவன் என்ன பண்றான்? ஏறு உயிர்த்தானா? எத்தனை ஏக்கரா? நான் அவன் 2 ஏக்கரா உயிர்த்தானா? நான் 4 ஏக்கரா உயிர். ஐயோ கார் வாங்கிட்டானா? கடனை வாங்கியாச்சு என்ன பண்றான்? கார் வாங்க. ஆனா பிசாசோட தந்திரத்தோட நம்ம வந்து எதிர்த்து போற நம்மளுக்கு என்ன வேணும்? கர்த்தருடைய சர்வாயுதம். நம்மளை எப்படி ஆண்டவர் நிக்க வைக்கிறாருன்னா, இந்த உலகத்துல ஒரு போர் வீரனை போல, ஒரு போர் வீரனுக்கு என்ன நம்ம இருக்கோம்? சைலண்ட். ஒரு போர் வீரனுக்கு கையில என்ன கொடுப்பாங்க தெரியுமா? பாத்துக்கிறீங்களா? ஒரு கிரீடம், ஒரு மார்க்கவசம், ஒரு கேடகம், ஒரு ஈட்டி, ஒரு ஈட்டியோ இல்ல கத்தியோ பட்டயம். அதுனா பூட் கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இடுப்பு கருத்துக்கு ஒரு அந்த பெல்ட் கொடுப்பாங்க, அதை தான் கச்சை மாதிரி சொல்லுவாங்க. அது இதெல்லாம் யார் கொடுப்பாங்க? ஒரு போர் சேவகர் கொடுப்பாங்க. இது யார் கூட சண்டை போடலாம்? அதை வச்சுக்கின்னு டைரக்டா உங்களை வந்து சண்டை போடலாம். இப்ப உங்களை சண்டை போட வர்றாங்கன்னு வச்சுக்கோ, உங்களுக்கு என்னென்ன தேவைப்படும்? அதெல்லாம் சொல்லக்கூடாது. நம்ம கூட சண்டை போறதுக்கு யாரு இருக்கிறாங்க? ஏசப்பகராரு. ஹல்லேலூயா. நம்ம சமாதானமா தான் போனோம். ஹல்லேலூயா. இங்க கடவுள் கொடுக்குற ஆயுதம் என்ன தெரியுமா நமக்கு? எப்படி பிசாசானவன் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டானோ, நம்ம கூடவே இந்த தந்திரங்களோடு கூட நம்மளை கெடுப்பானோ, அதே மாதிரி நமக்கு கண்ணுக்கு தெரியாத கேடகங்களை கர்த்தர் என்ன பண்றாரு? நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முதலாவது கேடகத்தை பார்ப்போமா? 13 இருந்து வாசிமா. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடிக்கிறவர்களாய் நிற்கவும் தானி உள்ளவர்களாகும்படிக்கு. யாருடைய சர்வாங்கமா? இந்த போர்ச்சல் யாரு கொடுப்பாங்க? ஒரு ராஜா கொடுப்பாரு. அதுல ஈஸியா என்ன ஆகிடும்? வில்லும் ஒரு கத்தியும் ஒரு வில்லு ஒரு ஆனா வில்லு பாஞ்சு இப்ப ஆயிடுச்சு புல்லட் ப்ரூஃப். என்ன ஆயிடுச்சு? புல்லட் ப்ரூஃப். ஆனா இங்க கொடுக்கிற சர்வாயுதம் என்ன தெரியுமா? யார் கொடுக்கிற சர்வாயுதம்? கர்த்தராகி இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சர்வாயுதங்கள், யெகோவா தேவன் கொடுக்கிற சர்வாயுதங்கள்.
அவர் யாரு? சேனைகளின் கர்த்தர். அவர் ஆர்மிக்கு முன்னாடி நிக்க முடியுமாருனா முடியாது. ஒரே தூதனை வச்சு எத்தனை பேர் சாவச்சார் ஆண்டவர் பாத்தீங்களா? சனுகரிப்பு ராஜா ஒரே தூதன் தான். ஜஸ்ட் ஒரு சிட்டிக்கு போற நேரம். நமக்கு கொடுக்குற ஆண்டவர் கொடுக்குற ஆயுதங்களை நம்ம என்ன பண்ணுவோம்? பிசாசோட தந்திரம், நம்ம கண்ணுக்கு தெரியாத பிசாசு உன்னை வந்து சப்போஸ் உங்களை திட்டேன்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? என் பேரை சொல்லி கரெக்டா டைரக்டா திட்டலாம். ஆனா உன்னை திட்ட வைக்கிறது யார் தெரியுமா? பிசாசு. ஹல்லேலூயா. உனக்கு விரோதமா எழும்புகிறது யார் தெரியுமா? பிசாசானது. பிசாசான என்ன பண்ணனாக்கா இந்த ஆண்டவருடைய இந்த தேவனுடைய சர்வாயுதங்களை வச்சு என்ன பண்ண முடியும்? தகர்க்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன நான் இதுவும் பாப்போம். 14 வாசிமா. சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும். ஹல்லேலூயா. அறைனா என்ன? அறைனா அந்த அறைகளா? நம்மளுடைய இடுப்பு பகுதி தான் சொல்லுவாங்க, அறைன்னு சொல்லுவாங்க. இந்த அறைகள் இல்லையா, இது ஒரு பெரிய மெசேஜ். இது ஒரு நாள் சொல்றாரு, சத்தியம் என்னும் கச்சையை உங்க உடுப்பு. கச்சைனா என்ன? கச்சைனா என்னமா தமிழ்ல? பெல்ட். அது மொபைல் இங்கிலீஷ்ல எடுத்து வாசிங்க, எடுத்து வைங்க, வாசிக்கலாம். கச்சை, சத்தியம் என்னும் கச்சை யார முதல் கட்ட சொல்றாங்கன்னா இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு? அவர் சத்தியம் உள்ள தேவன். அவர் தான் அந்த வார்த்தை. சத்தியமான சொல்றாரு, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. யார் அந்த சத்தியம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆண்டவராக இயேசு எதனால வந்தார் இந்த பூமிக்கு? வார்த்தையில வந்தாரு. வார்த்தை மாம்சமா வந்துச்சு. அதனால நானே வழியும் சத்தியமும். வழி வந்தது அவர் வழி. வாழற வாழ்க்கை எதுல வாழணும்? சத்தியத்துல. அப்ப இந்த சத்தியம் தான் நம்மளுக்கு என்ன வேணும்? வேணும் ஜீவன். நம்ம இருந்ததுக்கு அப்புறமா நித்திய ஜீவன் கொடுக்கும். அப்ப நடுவுல இன்பிட்வீன் கேப்ல ஆண்டவர் வார்த்தை என்ன வச்சாரு? நானே. நீங்க தான் நீங்க என்னாலதான் வந்தீங்க. நீங்க வாழ்றது எதுல வாழ்றீங்க? சத்தியத்துல. அந்த நானே சத்தியம், நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த சத்தியத்தை என்ன பண்ணோம்? நம்ம இந்த வேத வசனத்தை என்ன பண்ணோம்? இந்த வார்த்தையில என்ன பண்ணோம்? கச்சிய போல கட்டிக்கணுமா? சங்கீதம் 91:4 வாசிங்க. நாங்க சொல்லும் பாருங்க வேதம். அவர் தமது சிறுகாலை உன்னை மூடுவார், அவர் சட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு என்னவா இருக்கும்? பரிசையும் கேடகமா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன பரிசு? என்ன பரிசு? சொல்லுங்க பார்க்கலாம். ரவுண்டா ஒண்ணு பாத்தீங்களா? போச்சு அவர் கையில கேடகம், இட்லி தட்டா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சத்தியம் என்ற கட்சி என்ன பண்ண கட்டிக்கிட்டோம்னாக்கா நம்ம பக்கத்து யாரும் வர முடியாது. பிசாசு டச் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. அடுத்த ஒரு அர்த்தம் சொல்லி பாருங்க. நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாய். அது என்ன நீதி என்னும் மார்க்கவசம்? மிக 6:8 வாசிங்க சொல்லு வேதம். நன்மை தீமை இன்னதென்று கடவுள் எனக்கு சொல்லியிருக்கிறார். ஆகையால் நீ நீதியை செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் வாழ். இந்த சத்தியத்தை கட்டுறா இல்லையா? யாண்டு ஒரு வார்த்தையை கட்டுறா இல்லையா? இந்த மனுஷனுக்கு என்ன கரெக்டா கட்டினான்னா, இந்த சத்தியத்தை கரெக்டா கட்டினானாக்கா அவனுக்கு மத்தினா தெரியும் நன்மை தீமை என்னதென்று தெரியும். அவன் நீதியை மட்டுமே செய்வான், இரக்கத்தை சிநேகிப்பான், கர்த்தருக்கு முன்பாக மனத்தாழ்மையா வாழ்வான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பிசாசு கொடுக்கிற சகல துரத்தினோடு நம்ம எதிர்த்து போற நம்மளுக்கு என்ன வேணும்? ஆண்டவருடைய சத்தியம் என்னும் இடைக்கச்சை வேண்டும். நீதி என்கிற மார்க்கவசம் வேண்டும். இந்த நீதி என்ற மார்க்கவசம் இல்லையா? எத்தனை வில்லு தொலைச்சாலும் அது தொலையாது. ஒரு காலத்துல என்ன பண்ணாங்க? தோல் செஞ்சாங்க, மெட்டல செஞ்சாங்க. அடுத்து என்னாச்சு? புல்லட் ப்ரூஃப். இப்பெல்லாம் புல்லட் ப்ரூஃப் கூட தொலைச்சிடும்.
ஆனா ஆண்டவர் கொடுக்கிற இந்த சத்தியம் என்ற மார்க்கச்சம் இது இல்லையா, இந்த நீதி என்ற மார்க்கச்சம் எந்த புல்லட் ப்ரூஃபும் தொலைக்காது, எந்த பீரிங்கும் தொலைக்காது, எந்த ஆயுதமும் அது என்ன பண்ண தொலைக்காது. ஹல்லேலூயா. அது யார் கொடுக்கிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிற மார்க்கவசம். ஹல்லேலூயா. அடுத்து ஒன்று 15 வாசி. சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சைகளை தொடுத்தவர்களாயும். ஹல்லேலூயா. சரி, நம்ம கையில என்ன பண்ணிட்டாரு? ஆண்டவர் கூட இருக்கிறாரு. நம்மள ஒண்ணுமே தெரியாத ஒரு புள்ள கொடுத்துட்டாரு. அதுக்கு நம்ம என்ன பண்ண கூடாது? எல்லாரையும் பரணிட்டு இருக்க கூடாது, சண்டை வச்சுக்க கூடாது. சில பேர் பார்த்து வச்சுக்கோங்க, நான் சாவம் விட்டுருவேன் சொல்லுவாங்களா? சபிச்சு விட்டுருவாங்க. இங்க ஆண்டவர் சொல்றாரு பாரு, சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கு உரிய ஆயத்தம். நீ எங்க போனாலும் என்ன சுமந்து போடும் உன் கையில? சமாதான என்ற சுவிசேஷத்தை உன் கையில சுமந்து போகணும். அது எப்படி சொல்ற? பாதரட்சை வீட்டு விட்டு வெளியே போகும்போது ஃபர்ஸ்ட் ஒரு 2 விஷயம் செய்வோம். நம்ம என்ன பண்ணுவான்? சில பேர் ஜாம் பண்ணுவீங்க, சில பேர் ஜாம் பண்ணுவான், சில பேர் அச்சனை பூச்சிண்டா பொட்டு கட்டாகுதா. ஹல்லேலூயா. வீட்டை விட்டு வெளியே போகுது 2 விஷயம் பண்ணும். முதல்ல என்ன பண்ணுவோம்? லாக் பண்ணுவோம் வீட்டை. அங்க ஒண்ணுமே இருக்காது. மிஞ்சி போனாக்கா 2 டப்பா, 2 குண்டா, 2 பிளாஸ்டிக் டப்பா இருக்கும். டிவி போனா ஒரு 2 கிலோ அரிசி இருக்கும். சந்தையில வாங்கி ஒரு 200 ரூபாய்க்கு காய்கறி இருக்கும். இத்தனை பண்ணுவோம். பத்திரமா வீட்டு உள்ள வச்சு போயிட்டு எங்கன்னா போனா கல்லுகள் அடிப்பது சொல்லி என்ன பண்ணுவோம்? செருப்பு முதல் போட்டுவோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ சத்தியம் என்னும் சுவிசேஷத்தை, சமாதான சுவிசேஷத்தை என்ன பண்ணு? எங்க போனாலும் உன் கூட சுமந்துட்டு போ. ஏன்னா அந்த சுதத்தை துறைத்தனங்க பத்தீங்களா? சும்மா வந்து சண்டை வெளி போன ஊர் சண்டை சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. தெரியுமா? பாத்தீங்களா? டபிள்யூ பாத்தியா? ரதீஷா. ஹல்லேலூயா. நம்ம சும்மா இருந்தா கூட சொல்லுவாங்கல்ல, நம்ம சும்மா இருந்தா கூட நம்ம சுத்தி சும்மா இருக்க மாட்டான். எப்படி? ஆண்டவர் சொல்றாருங்க, சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம். எங்க போனாலும் சுவிசேஷத்தோட நீ ஆயத்தமா இருக்கணும். அது உனக்கு சமாதானத்தை கொடுக்கும். அந்த பாதரட்சை உன் காலத்தோடு தோல்வித்து போகணும். ஹல்லேலூயா. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் யாருடைய புத்திரங்க? கர்த்தருடைய புத்திரர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ சுவிசேஷத்தை சுமந்து போன யாருடைய புத்திரன்? கர்த்தருடைய புத்திரன். ஹல்லேலூயா. சுவிசேஷ சங்கத்துல போய் சண்டை போடுவியா? ஆனா உன்னை சண்டை போடுவானே. எப்படி? உன்னை சண்டை போடுவானே. அதான் பவுல் சொல்றாரு எபேசியர் 4 அதிகாரம் 29 வசனத்துல, உன் வாயிலிருந்து கெட்ட வார்த்தை ஒன்றும் புறப்படாதபடிக்கு. ஆமா, நல்வார்த்தைகள் உண்டான பக்தி விருத்துக்கு ஏதுவான நல்வார்த்தை உண்டான இருக்குமானால் என்ன பண்ண? கேட்கிறவங்க நீ போய் சொல்லு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம சும்மா இருந்தாலும் நம்ம சீண்டத்துக்கு 4 பேர் இருப்பாங்க. அவங்களை எதிர்க்க என்ன வேணும்? சத்தியத்தை சொல்லுகிற சமாதானம் என்ற இந்த சத்தியம் எதற்குரிய எல்லாமே சமாதான சத்தியத்தை சொல்ல நம்ம ஆயத்தமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்படி போற மனுஷன் என்ன பண்ணுவாங்க? அது பின்னாடி வந்து பாருங்க வசனம். அங்க பாருங்க, பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாக எல்லாத்துக்கும் மேலாக விசுவாசம் என்ன? இப்ப சொல்லுங்க, கேளுங்க என்ன? விசுவாசம் உள்ள ஜெபம் என்ன சொல்றதுன்னா, அவன் பிணியாலேயே சுஸ்தமாக்குங்க. அது மட்டும் இல்லையா, பொல்லாங்க நெய்ற ஆயுதத்தை இந்த விசுவாசம் கேடகுங்குது இல்லையா, இது என்ன பண்ணும்? தடுத்து நிறுத்தம்.
கேளுங்க என்ன சொன்னாங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஷீல்ட் அப்படி ஷீல்ட் சொல்றேன் இந்த பொல்லாதுன்னு என்ன எழுதுறான் பொல்லாதுன்னா எழுதுறானா சொல்லுங்க என்ன என்ன எப்படி எழுதுறானா பாருங்க அக்னி ஆஸ்திரம் கொம்பு இல்ல கல் இல்ல இது கொம்பு இல்ல கண்ணு இல்ல கல் இல்ல துப்பாக்கி வரும்போது புல்லட் எப்படி வரும் அக்னியோடு வரும் அந்த காலத்துல பார்த்தீங்கன்னாக்கா வில்லு வந்துச்சு வில்லுக்கு அப்புறம் என்ன பண்ண வில்லுல நெருப்பு கட்டி அடிப்பாங்க அப்போ சண்டைலாம் பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கீங்களா சண்டைலாம் கல்லு தான் பாருங்க அப்படின்னா நம்ம ஊர்ல பார்த்துருக்கேன் நான் சண்டை கல்லு தான் பாருங்க கட்டிக்கு தான் பாருங்க இங்க பிசாசு எய்கிற அக்னி ஆஸ்திரங்கள் பத்தி உன் ஆத்மாவை குத்தம் அது உன்னை திசை திரும்ப வைக்கும் தவறு செய்ய வைக்கும் உன் மேல என்ன பண்ண வேணும்ட்டு சண்டைக்கு வருவான் அந்த ஷீல்டு இருக்குதுல்ல அது மேல வில்லேறிவாங்க என்ன வந்துருமா ஷீல்டு முன்னாடி ஷீல்டுல அந்த நம்பி இருந்த குத்திக்கும் அந்த ஷீல்டு வந்து குத்திக்காது பாத்துக்கிறீங்களா நீங்க சின்ன வயசுல பாத்துருப்பீங்க இந்த போர்லாம் எழுதுறப்போ அம்பு ஏறிவாங்க அப்படி எல்லாருக்கும் ஷீல்டு என்ன பண்ணுவாங்க இப்படி க்ளோஸ் பண்ணுவாங்க அந்த வில்லெல்லாம் உண்டு அது குத்திக்கும் இப்போ நீ சக்தி என்ற இடுப்புல கட்சியை கட்டி வச்சிருந்தானாக்கா நீதின்ற மார்க்க அவசரம் உங்ககிட்ட இருந்ததுனாக்கா சமாதான சுவிசேஷத்தை சொல்லி ஆயத்தமா இருந்தானாக்கா உனக்கு எதிரா எய்யாம்பார் யாரு உனக்கு எதிர ஏவி வராம்பார் பிசாசு அவன் வந்து என்ன பண்ணுவான் உங்ககிட்டயே மாட்டிக்குவான் அந்த ஷீட்ல குத்தி நிற்பான் உன் கையில தான் இருக்கும் ஒரு கவரு ஈட்டியோ கத்தியோ இருக்கும் உன் கையில வந்து மாற்றான் பாரு அவனை பத்திரமா குடிங்கிறது வெளியே அனுப்பணுமா வெட்டி போனமா யார் தீர்மானிக்கணும் நீ தான் தீர்மானிக்கணும் ஹல்லேலூயா நிறைய இந்த சாட்சி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நான் கேள்விப்பட்டுக்கிறேன் ஒரு பெரிய ஒரு பயங்கரமான மந்திரவாதி மயிலாப்பூர்ல அவர் பேர் சொன்னா தெரியாத அழகு சின்ன பையன் தான் அவர் பேர் சொன்னா தெரியாத அழகு சூனிய வச்சாருனாக்கா 100% சக்சஸ் தான் பெரிய பூசாரி பெரிய பெரிய ஆளுங்க கோடி கோடியா சொத்து அவருக்கு பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் காண்டு யாருன்னா சூனியம் வைக்கணுமா வச்சிருவா வருஷம் ஆச்சுனாக்கா அவரே சொன்ன சாட்சி தான் இது நெருப்புல நடந்து ஓடுவாங்க இல்லையா அந்த இதெல்லாம் குத்திக்கிட்டு நடந்து போவார் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் எல்லாருக்கும் சூனியம் வைக்கிறது அவர் குடும்பத்துல ஒரு பிரச்சனை அவருடைய மனைவிக்கு அதை என்ன பண்ணிக்கிறாங்க சுவிசேஷத்தை சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு பேருக்கு ஒரே சண்டை பயங்கரமான சண்டை ரொம்ப நாளா அவங்க மனைவி கூட அப்படியே சவுத்துல முட்டுவாராம் சோத்துல எதனா வச்சு காந்து குத்துருவாராம் இப்ப மருந்து இருந்தாலும் குத்துவாராம் கத்தி அப்படி கொத்துவாராம் ரொம்ப அந்த அம்மா அப்ப கூட என்ன பண்ணிக்குது சுவாசத்தை விட்டு மாறவே மாறல இப்ப என்ன ஆகுதுன்னா ஒருத்தர் வராங்க ஒரு குடும்பத்துக்கு சூனியம் வைக்கணும் நிறைய சொத்து தான் சொத்து அபகரிக்கிறதுக்கு சூனியம் வைக்கணும் அமௌண்ட் ரொம்ப பெருசு எப்படி ரொம்ப பெரிய அமௌண்ட் ஸ்பெஷலா பண்ணிவிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு எல்லாத்தையும் ஆயத்து போட்டுட்டு எல்லாத்தையும் வைக்கிறார் ஃபர்ஸ்ட் வாடி ஒரு பிசாசு அனுப்புறாரா அந்த பிசாசு போயிட்டு ரிட்டர்ன் வந்துருக்கு என்னடா அது ஆச்சரியம் இது வரைக்கும் நம்மது ஒண்ணு கூட மாதிரி ஆனதே கிடையாது இவருக்கு உடனே இல்ல இல்ல சொல்லிட்டு அதோட பெருசா அப்படி அதோட கொஞ்சம் பவர் அனுப்புறாங்க திருப்பி ரிட்டர்ன் வருது சரி இல்ல இல்ல அவங்க ஏதோ ஒண்ணா பண்ணிருக்காங்க செஞ்சு வச்சிருக்காங்க அவங்க ஏதோ ஒண்ணு செஞ்சு வச்சிருக்காங்க எடுத்து நிக்கிறதுக்கு மாதிரி இன்னும் அதிகமா செலவு இன்னும் பெரிய அமௌண்ட் போகுது அவர்கிட்ட பலிகளை கொடுத்து சொல்ல பலி கொடுப்போம் பலி கொடுத்து ரத்தத்தை வச்சு ஒரு பெரிய ஒரு பிசாசனா பண்ண உண்டு பண்ணி சூனியம் அனுப்புறாங்க அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் வியாதிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க அந்த பெருசா ஒண்ணு போச்சு பத்தியா அது வந்து ரிட்டர்ன் சொல்லிட்டான் இன்னொரு வாட்டி நீ அங்க அனுப்பிச்சுன்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான்
அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டாள் ஒரு பக்கம் கை கால் வராது போயிட்டு, ஹல்லேலூயா, என்னடா இதுன்னு போய் பார்த்தா அந்த பிசாசு சொல்லிட்டான், அந்த வீட்டுல எல்லாரும் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுறாங்கய்யா. ஹல்லேலூயா. ஐயோ, அந்த வீடு முட்டி போற வீடுயா, பரிசுத்த ஆவியானவர் அந்த வீட்டுல, நம்மளால முடியாது. அங்க சர்வ வல்லமையுள்ள தேவன் இருக்கிறாரு, பரிசுத்த ஆவி முடியாது. ஒரே மாசம் அந்த பூசற நிலைமை தலகிட மாறிச்சு. கைகால் வரல. எந்த பொண்டாட்டியை கொல்லணும்னு நினைச்சாரோ அந்த பொண்டாட்டியை எடுத்து காப்பாத்தினாங்க. மனநிலைமை சரியில்லாத ஊரை விட்டு வெளியே போயிட்டாரு. போயிட்டு வரான் போ. எப்படி வீட்டை விட்டு போயிட்டாரு. ஒரு காலத்துல போயிடுவாங்க இல்லையா, மைண்ட் சரியில்லை, போயிட்டாரு. வீட்டை விட்டு போயிட்டு எங்கெங்கயும் அலைஞ்சி சோத்துக்கு வக்கு இல்லாம ஒருவேளை ஒரு காலத்துல தங்கத்துல வெள்ளியில பொழந்தவர், எல்லாத்தையும் இது பண்ணி கடைசி போயிடாரு. ஒரு சர்ச்சி வாசல போய் வேண்டார். ஹல்லேலூயா. அந்த ஃபாதர் அங்கிருந்து அந்த சுவிசேஷர் எடுத்து அந்த மகனை எல்லாவற்றையும் துடைத்து எல்லாவற்றையும் சரி செஞ்சு அவர் குளிப்பாட்டி முடி வெட்டி அந்த மகனுக்காக ஜெபம் பண்ணி உபவாசம் இருந்து சத்தியம் அந்த மகனுக்கு சொல்லி இன்னைக்கு அவரு பாத்தீங்கன்னா சென்னையில ஒரு பெரிய சுவிசேஷகர். அவர் பேர் நான் மறந்துட்டேன், ஜேம்ஸ் வரும் அவர் பேர். கருப்பா குள்ளமா இருப்பார். நீங்க சென்னையில போனீங்கன்னாக்கா பூந்தமல்லி பிரிட்ஜ் ஃபுல்லா அவர் போட வச்சிருக்கோம். சின்ன பையன் மாதிரி இருப்பார் பாக்கிறதுக்கு. பூந்தமல்லி சைடில் போனீங்கன்னாக்கா அவர் போஸ்ட் இல்லாத இடமே இருக்காது. ஆராதனை எழுப்புதல் ஆராதனை கூட்டம் தலைமை இவரு. யார் கூட தெரியுமா? இந்த ஒரு பாட்டு ஒன்று வந்துச்சு இல்லையா, நம்ம அடிக்கடி பாடுவோம். அவர் பேர் நான் மறந்துட்டேன், நல்ல பேர் ஜேம்ஸ் அப்படின்னு வரும் அவர் பேர். அவர் மாத்திட்டார். இன்னைக்கு இந்த உலகத்துல எந்த கைதுனால எந்த இதனால எத்தனையோ குடும்பங்களுக்கு எடுத்தாரோ, எத்தனையோ பேர் பில்லி சொல்லி வச்சாரோ, எத்தனையோ பேர் அழிச்சாரோ, அதே கைனா பண்ணு இன்னைக்கு கரங்களை தூக்கி ஆண்டவரை துதிக்குது. காரணம் என்ன? அந்த குடும்பத்தின் அம்சம் அங்கிருந்த சத்தியம் என்ற அந்த அரைக்கட்சியும் ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய நீதி என்னும் மார்க்க அவசம், அவருடைய பிரசன்னம், அவருடைய கிருபை அந்த குடும்பத்தை என்ன பண்ணுச்சு? ஹல்லேலூயா. இதுதான் தேவனுடைய சர்வாயுதங்கள். இப்ப சொல்லுங்க, இப்ப நமக்கு எதுல ஒரு 9 குத்தி நிக்குதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன பண்ணாமல மன்னிச்சு அவங்களுக்காக சிவம் பண்ணோம். ஆண்டவர் சிக்க வைப்பார் சம்டைம் உங்ககிட்ட அங்க சொல்ற இல்லையா, பிசாசு அதிகாரத்துல பொல்லாங்கனையும் அக்னி ஆசிரங்கள் எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக என்னன்னு விசுவாசம் என்னும் கேடகத்தை நீ பிடித்துக் கொண்டவர்களா நில்லுங்கள். எபேசியர் 3:17 வாசிங்கன்னா சொல்லுது, விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அவருடைய அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி. ஹல்லேலூயா. அடுத்து இன்னொன்று கொடுக்குறாரு ஆண்டவர், இன்னொரு ஆயுதம் கொடுக்குறாரு. என்னதான்? ரட்சண்யம் என்னும் தலை சீரா. ரட்சண்யம் என்ன? மன்னிப்பு, இரக்கம், கிருபை, தயவு, ஆசீர்வாதம். சங்கீதம் 103:4 எடுத்து வாசிங்கன்னாக்கா அங்க ஒரு கேடகம் கொடுக்குறாரு பாருங்க கடவுள். சங்கீதம் 103:4 வாசிங்க. உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. நீ யார் அவருடைய சமூகத்துல? நீ ஆண்டவருக்கு முன்பாக இளவரசன், இளவரசி, ராஜாக்கள், ராஜகுமாரத்திகள். உன் தலைமையில என்ன வச்சிருக்கிறாரு? கர்த்தருடைய இரக்கம் என்னும் கேடகத்தை வைக்கிறார். இங்க நீ வாங்குவ மெடல்கள். இங்க என்ன பண்ணுவ? ஒரு துறையில நீ ஜெயிச்சனாக்கா
ஒரு பெரிய மருத்துவத்தில் ஒரு ஒரு சாதனை பசங்க வச்சுக்கோங்க வைப்பாங்க. இந்த உலக அழகி ஆயிட்டு என்ன வைக்கிறாங்க, அப்படி வயிறு ஒரு கீழே வைப்பாங்க. அது ஒரு வருஷம் தான் இருக்கும். என்ன ஆச்சு, நெக்ஸ்ட் எங்க போயிடும், இன்னத்துக்கு போயிடும். இப்போ நீங்க ஒரு டாக்டர் துறையில் ஒரு பெரிய ஆளுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே பூட்டா புகுந்தாங்க, உன்ன கூட ஒருத்தர் சாய்ஸ்னா ஆகும், அங்க போயிடும். ஆனா ஆண்டவர் வைக்கிற இந்த ரட்சணை எங்க இருக்கு பாரு, இந்த கிரீடம் எங்க இருக்கு பாரு, இது என்னைக்குமே ஒண்ணு விட்டு போகாது. ஹல்லேலூயா. நம்ம கண்ணுக்கு தெரியுது இல்ல, எல்லாரும் தலைமையில தான் இருக்குது. இப்போ தலைமையில கை வைப்பாங்க எல்லாரும் இருக்குதா, பார்த்து சொல்லுங்க. எப்படி பிசாசோட தர்வா அந்த அந்த தந்திரங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாதோ, ஆண்டவருடைய அந்த சர்வாயுதம் கண்ணுக்கு இதே மாதிரி ஆண்டவர் நம் தலைமையில வச்சுக்கிறாரு. அவருடைய இரக்கம் என்னும் கேடகமும் அவருடைய இரக்கம் என்னும் அந்த அந்த கீழத்தை நம்ம தலைமையில வச்சிருக்கிறார். நமக்கு தெரியுது, நம்ம உணர்றது இல்லை. ஹல்லேலூயா. சொல்ல பாருங்க, ஆண்டு 12 வருஷத்துல இப்ப இதுக்கப்புறம் எல்லாவற்றுக்கும் மேலாக ரட்சண்யம் என்னும் தலைசீராவையும் தேவ வசனம் என்னும் ஆவியின் பட்டியத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. உங்க வீட்டுல பெரிய வீச்சர் வரலாம். யார் வீட்டுல கத்திக்க சொல்லுங்க, வீச்சர் யாரெல்லாம் வச்சுக்கிறீங்க, இல்ல வீட்டுக்கு யாரெல்லாம் வச்சுக்கிறீங்க? ஒரு 2 பீஸ் சரா வெட்டினா அது ஏன் ஊர்ல கறி வெட்டினா ஆயிடும், திரும்பி என்ன பண்ணோம். ஆனா ஆண்டவருக்கு கொடுக்குற பட்டிக்கிறது இல்ல, என்னைக்குமே மொக்கை ஆகாது. அது ஹல்லேலூயா. அது துருப்பிடிக்காது, பழமையாய் போவாது. அந்த சொன்னார் பாருங்க, ஆண்டவர் ரட்சண்யம் எனும் தலை சீராவையும் எப்பவுமே அந்த தலைக்கு அந்த தலைகவசங்க பத்தியா அவருக்கு கீழம் ஜொலி ஜொலிப்பாவே இருக்கும். பொண்ணை காட்டிலும் வெள்ளியை காட்டிலும் என்ன நீங்க இங்க செய்யறவங்க உங்களுக்கு என்ன வேணா செஞ்சு உள்ள தங்கத்துல அப்படி வயிற்று வச்சு. ஆனா ஆண்டவர் கொடுக்கிற கிரீடம் சும்மா உலகத்துக்கே பிரகாசம் கொடுக்கும். ஹல்லேலூயா. அவர் கொடுக்கிற கட்டிடம் எப்பவுமே மழைக்கு போகாது, எப்பவுமே திருவாடியாது. அவர் என்ன வசனம் அது, ஆண்டவருடைய வார்த்தை. அது நேற்று மீண்டும் என்றும் மாறாத வார்த்தை. இந்த வானமும் பூமி ஒழிந்து போகும், ஆண்டவர் வார்த்தை ஒரு காலம் ஒரு நேரமும் ஒழிஞ்சு போகாது. அப்பேற்பட்ட என்ன குத்துறாரு, இந்த பைபிளை நம்ம கையில குத்துறாரு. அவருடைய மகிமையான தலைமையில வச்சிருக்கிறார். இந்த பைபிள் என்னது, பட்டயம். 2 புறமும் கருக்குள்ள பட்டயம். உன்னை லெப்ட்ல வராசினாலும் காலி, ரைட்ல வராசினாலும் காலி. ஹல்லேலூயா. எங்க இருக்குது, எல்லாரும் வீட்டுல இருக்குதுன்னு எங்குது, எல்லாம் வீட்டுல வச்சுட்டு வந்துக்கிறேன். எப்போ வீட்டை போட்டீங்களா அப்பயே வச்சுட்டு வந்துடுவாங்க. சில பேர் சர்ச்சில் இருப்பாங்க, சர்ச் விட்டு வெளியே வந்துட்டா போதும், மூஞ்சி போச்சு அங்கேயே மொத்தம் மூட்டை கட்டி வந்துடுவாங்க. வெளியே வந்தோடனே அவளை திருப்பி காலை கட்டி விட்டு நான் தான்டான். ஹல்லேலூயா. இங்க ஆண்டவர் கொடுக்குற இந்த கத்தி என்னைக்குமே என்னாவாது, மழைக்கு போவே போவாது. வேதத்தை சுமை, உன்னை வேதம் சுமக்கும். எங்க போனாலும் ஒரு ஸ்தோத்திர பலி புக்கு பாக்கெட்ல வச்சுன்னு போ. எங்க போனாலும் ஒரு சின்ன பைபிளை பாக்கெட்ல வச்சுட்டு போ. அந்த பட்டையும் உன் கூடவே இருக்கும். ஆண்டவரே ஒரு ஆபத்து, ஆண்டவர் ஆலோசனை சொல்லுவார். அவரோட மகிமை அதுல புறப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்த வசந்த வாசிமா, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டியத்தை உன்னை நிந்திக்கிறான் ஒரு பிசாசு. பிசாசு நிந்திக்கிறான் இல்லையா, உன் ஆவி துக்கப்பட்டு போக தனமான பண்ணுவான், சோதனை கொண்டு வருவான். அந்த பிசாசோட தந்திரத்தை நம்ம ஏற்று போறோம்னா என்ன வேணும், ஆண்டவருடைய வேத வசனம் என்னும் பட்டயம் நம் கரத்தில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்த வசந்த வாசிமா, எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஹல்லேலூயா. ஜெபம் தான் நம்மளுடைய பெரிய ஒரு கேடகம். சொல்ல எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும்
பெரிதோடும் விழித்துக் கொண்டிருங்கள். ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, 1 மணி நேரம்னா வச்சுக்க மாட்டீங்களா? ஆண்டவருக்கு என்ன தேவைப்படுச்சு? ஒன்று கூடி ஜபிக்கிற ஜபம் தேவைப்படுச்சு. ஏன் போய் பேதுருவை கேட்கணும்? ஆண்டவர் சொல்லுங்க. 1 மணி நேரம் ஆச்சு அவங்க கூட விழிச்சு ஜபம் பண்ண கூடாதா? கர்த்தருக்கு ஒரு சப்போர்ட், ஜபத்துக்கு ஒரு சப்போர்ட். என் கூட வந்து ஜபம் பண்ணுங்க. என் ஆத்மா எப்படி இருக்குது? வியாகுலத்துல இருக்குது. விசுவாசிகள் ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணோம்? அன்பினாலே தாங்கணும். பரிசுத்தவான்களுக்கு என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. விசுவாசிகளுக்கு ஜெபம் பண்ணணும். சபையில நீங்க விரோதம் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் மேல முக்கியமான பாயிண்ட் 19 வாசிங்க. சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாதிபதியாகிய நான் அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்கதாக. ஹல்லேலூயா. சுவிசேஷ ஸ்தலத்துக்கு பயப்படக்கூடாது. எப்படி? சுவிசேஷ ஸ்தலத்துக்கு பயப்படக்கூடாது. பவுல் சொல்ல தைரியமா நான் பேசுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணா? சுவிசேஷத்தை கத்துன்னு இருக்கணும். ஹல்லேலூயா. பைபிள் ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம்னா வாசிக்கணும். இல்ல குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு வசனம் வச்சு என்ன பண்ணோம்? மனப்பாடம் பண்ணணும். உட்காந்து மாங்கன்னு புக்கே பசினாக்க புக்கு சொல்லக்கூடாது. சொல்லுவாங்களே, அறக்க மாட்டாதுங்க 1008 அருவானுவாங்க. எப்படியே அறக்க மாட்டாதுங்க 1008 அருவானுங்க. உட்காந்து அப்படியே நைட்டு பசினே இருப்பான். அங்கே எக்ஸாம்ல பார்த்தாக்க ஒண்ணுமே இருக்காதாங்க. சில பேர் என் கிளாஸ் பண்ணல பார்ப்பேன், சும்மா சுத்தின்னு இருப்பான், கட்ட சுத்தி இருப்பான். ஆனா பார்த்தா எக்ஸாம் வர ரிசல்ட் பார்த்தா அவனுக்கு 90% இருக்கும், 95% இருக்கும். ஹல்லேலூயா. நான் நிறைய பேர் பார்த்துக்கிறேன். என் கூட என் ஃப்ரெண்ட்லாம் இருப்பான், முஸ்லீம் போய் ஒருத்தன் படிக்கவே மாட்டான். எப்போ படிக்கிறானே தெரியாது. எப்போ பார்த்தா அவன் தான் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் இருப்பான். என் கூட தான் சுத்தி இருப்பான் எப்பவுமே. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, சுவிசேஷம் பைபிள் தான் நமக்கு எல்லாமே. உன் வாழ்க்கையை வந்து தெளிவுபடுத்தும், உன் வழியை செவ்வைப்படுத்தும், உனக்கு ஆலோசனை சொல்லும், உன்னை பாதுகாக்கும், உனக்கு சமாதானத்தை கொடுக்கும். முதல்ல நம்ம சுவிசேஷத்தை என்ன பண்ணணும்? இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். காலையில இருந்து ஜெபம் பண்ணணும், வேதத்தை வாசிக்கணும், ஆண்டவர் சொன்ன சர்வாயுதங்களை தரிச்சிக்கணும். ஹல்லேலூயா. நல்லா கஷ்டம் மட்டும் கடல் ஒரு கருநெல் வேலைக்கு போயிடுவியா? எங்க எங்க கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்த பசங்க சும்மா இருக்கிறானுங்க. ஃபர்ஸ்ட் குரூப்ல எங்களோட பார்த்து ஃபர்ஸ்ட் பெஞ்சில் முன்னாடி இருப்பான். முன்னாடி பெஞ்ச் எல்லாமே காலியானது. என் செட்ல பக்கவா செட்டில் ஆகிது. பின்னாடி பெஞ்ச் நாங்க தான். ஹல்லேலூயா. என்ன நம்ம பண்ணுவாங்க? செயின் சரி வைங்கன்னு போவோம். அப்படியே செயின் சரி வைங்க போனோம். டெலஸ்கோப் ஒன்று கொடுப்பாங்க. ஒரு மாதிரி செயின் கிட்ட காட்டும். பயாஸ்கோப் அது பேர். அது நாங்கள் பயாஸ்கோப் தோல்ல மாட்டின்னு தண்ணி சொல்ல போய் டேரக்ட் மாதிரி போவோம் நாங்கள் கிரவுண்டுக்கு. ஏய் படம் எடுக்க போறா அப்படின்னு ஒருத்தர் என்ன பண்ணுவான்? கிளாஸ் ரூம் பார்த்துன்னு இருப்பான். இந்த வாத்தியார் எங்கிறார் பாடுறா, அந்த எங்கிறான் பாடுறா அப்படின்னு இருப்பான். ஒருத்தர் என்ன பண்ணுவான்? மச்சான் அந்த பஸ் தூரத்தில் போய் கெட்டதப்பா இதை விட்டுருவான். சயின்ஸ் சர்வே. சில பேர் என்ன பண்ணுவானுங்க? அப்படியே உட்காந்து மாங்குன்னு இருந்துப்பான். சொல்ல போனா எங்க குரூப்லயே அதிகமா 4 வருஷத்துல அதிகமா சம்பளம் வாங்குறது நான் தான். 30,000 ரூபாய் 3 வருஷத்துக்கு 30,000 தான்ட்டு. அதுக்கப்புறம் எனக்கு பின்னாடி வந்து நிறைய பேர் வந்து வெளிநாடு நல்லா படிச்ச பசங்க போயிட்டானுங்க. ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்து பார்த்து ஒரு யூஎஸ் இருக்கிறான். அதாவது திறமைகள் வந்து கடவுள் கொடுக்குறது, ஞானத்தை யார் கொடுக்குறது? கடவுள். நீங்க நீதிமொழிகள் 6:2 வாசமா நீதிமொழிகள் எடுத்துக்கோங்க. ஒரு அருமையான வாசனம் சொல்ற மாதிரி உங்களுக்கு. வெரி குட். கர்த்தர் என்ன தராரா? வாசிங்க நீதிமொழி 6:2 வாசிங்க. அது இல்ல 2:6 வாசிங்க. நீதிமொழிகள் 2:6. கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். நீ திரும்பவும் பாசமாயில் என்ன ஊட்டினாலும் வராது, என்ன குத்துனாலும் வராது. அது அவனை தூக்கி போட்டு மல்லாக்க கவுத்து போட்டு அச்சனம் வராது. அதை கொடுக்கறது யாரு? கர்த்தர் கொடுக்கிறாரு.
அப்ப நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டவர் சொன்னது சர்வாயுதம் முதல்ல தரிச்சுக்கணும், வேதத்தை வாசிக்கணும், ஆண்டவர் சொல்ற ஆலோசனை கேட்கணும், ஆண்டவர் சொல்ற வழியில நடக்கணும், கர்த்தருக்கு பயம் இருக்கணும். அப்படி இருந்தாவே தாவீது ராஜா நீ ஒரு ஆட்டு தொழுவத்துல இருந்தாலும் உன் ஆண்டவத்துக்கு எங்க வைப்பாரு? உலகமே அறிகிற பெரிய ஸ்தானத்துக்கு கொண்டு நிப்பாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல நம்ம இப்படிதான் இருக்கணும். உன்னை யாரும் சண்டை போட என்ன பண்ண நீ நினைச்சுக்கணும். உன்னை சொல்லுவாங்க, எங்க பார்த்து சொல்லுவாரு, சண்டை வலிப்பாங்களாம். எங்க பார்த்து சொல்லுவாரு, உன்னை போட்டு படா லூஸ் ஆடினாக்கா திரும்பி பார்த்து போகணுமா? யாரா லூஸ்? இங்க உன்னதான் கை காட்டுவானா? ஏய் படா, ஃபார் எக்ஸாம்பிள், படா கவி லூஸ் அப்படின்னா வச்சுவாயன். கவி நான் தான் லூஸ் யாரும் தெரியலையே, சரிப்பா தேங்க்ஸ் போயினா இருப்பான். உன்னை யாரும் திட்டுறானா? நான் அது இல்லையா? மேபி நீ தாங்கிற பொழுதுங்க எப்படியே சொல்லுவாங்க, லூஸ் நான் இல்லப்பா, கவி நான் தான். நான் லூஸ் இல்லை, நான் கரெக்டா தாங்கிறேன், நம்ம 2 பேர் தாங்கிறோம், மேபி நீயோ அப்படின்ட்டு போகணும். ஹல்லேலூயா. இந்த சர்வாயுதங்கள் இந்த வருஷத்துல நம்ம தரிச்சுக்கணும். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு கொடுத்த சர்வாயுதங்கள் இதுவே. நம்ம எத்தனை பெரிய பணக்காரனாலும் சரி, எவ்வளவு பெரிய அதிகாரத்தினாலும் சரி, நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. கர்த்தர் எல்லாத்தையுமே கொடுக்கறது, கர்த்தர் எல்லாத்தையுமே எடுக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. தலைகளை தாக்கி ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே, உமது கிருபையான சமூகத்துல ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிற ஆவியின் பட்டியமாகிய ஆயுதங்களை கர்த்தாவே நாங்கள் எப்போதும் தரித்துக் பிள்ளைகளா எங்களை ஆசீர்வதிங்க ராஜா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையின் உள்ளத்திலும் தகப்பனி சொந்த சர்வாயுத தேவனுடைய ஆயுதங்களை தகப்பனி நாங்கள் எங்களுக்கு கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். நாங்கள் துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அந்தகார லோகாதிபதிகளுக்கும் வானத்தில் இருக்கிற கர்த்தாவை எல்லாத விதமான பொல்லாத ஆண்டவர் ஆவிகளுக்கும் நாங்கள் கர்த்தாவை தப்பித்துக் கொள்ள உங்கள் சர்வாங்க ஆயுதங்களை எங்களுக்கு கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம் ராஜா. உங்கள் வாயிலிருந்து எங்களுக்கு அறிவையும் புத்தியும் கொடுங்க. இந்த சபை முழுவதுமாகவும் கருத்தில் ஒப்புக் கொடுக்குது. உமக்காக ஒரு ஆலயத்தை கட்டி ஆண்டவர் ஊழியத்தை செய்ய உதவி செய்தவர்கள் துதிகன மகிமையெல்லாம் உமக்கே சொந்தம். அந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும், வர தடைப்பட்ட பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், சத்தியத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும் வழி நடத்தும். துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே சொந்தம் ராஜா. எல்லாரும் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டி ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் பரமண்டல ஜெபத்தை எடுப்போம். பரமண்டலங்களை வீற்றிருக்கும் எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய நாமம் பிரசித்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சுத்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு ஞாபகத்தை அன்றும் எங்களுக்கு தாரும். எங்கள் பாவங்கள் எங்களுக்கு மன்னியும். எங்களுக்கு கடன்பட்டவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கணுமே. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின் விலைக்கு காத்து ரட்சித்துக் கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் அனைவரோடு கூட இருப்பதாக, ஆமென். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென், ஆமென். துதி கனமகிமை உமக்கே, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமகிமை உமக்கே, ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்ரம் 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 மிக ஸ்தோத்ரம் 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 ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கனமகிமை உமக்கே, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமகிமை உமக்கே, ஓ நீரே ராஜாவே, ஆமென். அல்லேலூயா. கிஃப்ட் கொடுக்குற நேரம் சித்தப்பா ஃபோன் பண்ணுமா? வரட்டும்.